அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கோன்னா வேர்க்கடலை, உடச்சக்கடலை, 1 கிளாஸ் கோதுமை, 1 கிளாஸ் கம்பு, 1 கிளாஸ் கேவுரு வச்சுருக்கோம். இது எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ கடாயில் போட்டுக்கலாம். அதை இது வறுத்த வேர்க்கடலை தான், இருந்தாலும் ஒரு வாட்டி வறுத்துட்டோம்னா நல்லா கரன்னு இருக்கும். இது வறுத்தாச்சு, இது எடுத்துக்கலாம். உடச்சக்கடலை 1 கிளாஸ் போட்டுக்கலாம். இது வறுத்து எடுத்துக்கோம். உடச்சக்கடலை வறுத்தாச்சு, அதை எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் கோதுமை போட்டுக்கலாம். இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். படப்படன்னு பொரியுது, நல்லா பொரிஞ்ச அப்புறமா எடுத்துக்கலாம். இதை நல்லா வாசனையாக நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வறுத்தாச்சு, எடுத்துக்கலாம். அது தனியாக கேழ்வரகு 1 கிளாஸ் வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இதையும் வறுத்து எடுத்துக்குவோம். கேழ்வரகும் வறுத்தாச்சு, இதையும் எடுத்துக்கலாம். இப்போ கம்பும் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது நல்லா கம்பு நல்லா வறுத்துச்சு. கேழ்வரகும் பார்த்தீங்கன்னா இந்தமாரி வெள்ளை வெள்ளையாக இருந்தால் தான் பொரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதுவும் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எள்ளு வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு, சரி அதையும் சேர்த்துக்கலாம். வறுக்கலான்னு எடுத்துட்டோம். எள்ளு பார்த்தீங்கன்னா நல்லா படப்படன்னு பொரியுது. இதையும் எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப பொரிய வேண்டாம், கசக்கப்புறம். நம்ம வந்து கஞ்சிக்கு தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டு ஜலிச்சு வச்சுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பவுடர் போய் அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ அதோட மிக்சர் வந்து இப்படி தான் இருந்தது. இப்போ நான் இது உங்களுக்கு காய்ச்சி காமிக்கிறேன். இப்போ நான் இந்த ஸ்பூன் எடுத்துருக்கனால இது நான் மட்டும் தான் குடிப்பேன். ஸோ அதனால் 1 ஸ்பூன் போதும்ன்ட்டு இதில் போட்டுக்கிறேன். இப்போ நான் இதுக்கு வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். இந்த கிளாஸில் தண்ணி எடுத்துருக்கேன். ஸோ நான் இதில் ஊற்றிட்டு இப்போ நல்லா கரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதுமாதிரி நல்லா கரைச்சிக்கிட்டேன். கேஸ் ஆன் பண்ணுறேன். நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ இது வேகணும். வெந்து வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா இங்கே வெந்து வருது. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வேகணும். இது வேணா உங்களுக்கு வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த தடவை ஆட் பண்ணலை. இப்படி தான் குடிக்க போகிறேன். இப்படி குடித்தாலுமே நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி வீட்லேயே நல்ல ஹெல்த் மிக்சர் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் வெயிட் லாஸ் இருக்கிறதுனால ஸோ இந்தமாரி காலையில் குடிக்கலாம், அதனால் இது ரெடி பண்ணி இப்போ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இந்தமாரி வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா இந்தமாரி செஞ்சு சாப்பிடுங்க. சேனல் எல்லோரும் பார்க்குறீங்க, ஆனால் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு இன்னுமே ஹாப்பியாக இருக்கும். இன்னும் புது புது டிஷ்ஷாக வந்து நாங்கள் போட ஆரம்பிப்போம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து இந்த டம்ளரில் ஊற்றி அப்படியே தான் குடிக்க போகிறோம். இந்த ஹெல்த் மிக்சர் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த கிளாஸில் வந்து மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் வந்துருக்கு. இது நம்ம காலையில் டிஃபனுக்கு பதிலாக இந்தமாரி குடித்தோன்னா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.